தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே சீமான் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. வடக்கன்ஸ் ஹிந்திக்காரன் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறானுவோ, ஒருத்தன் போய் 1000 பேரை கொண்டு வரோம், 1000 பேர் 10,000 பேரை கொண்டு வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஆகிட்டானுவோம். நாளைக்கு நம்மளே எதிர்த்துருவானுவோ, நம்மளே அடிப்பானுவோம், நம்மளையே நமக்கு ரொம்ப பாதிப்புன்னு சொல்லி ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அது இன்னும் யாரும் பேசலை. ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி கண்டிப்பாக நடந்துட்டு. இப்போ புரியுதா யார் தமிழர்களுக்காக சொன்னது நடக்குதுன்னு? இந்த புள்ளி விவரத்தை புரிஞ்சாலே ஒரு அரசியலில் தலைமை எப்படி இருக்குது, தலைமை கொள்கை என்ன, அவங்க கோட்பாடு என்ன பேசுகிறாங்க. இப்போ அது அந்த அரசியல் என்ன அரசியல், அது இன அரசியலா அல்லது ஜாதி அரசியலா இல்லை மத அரசியலா இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய வேறு சித்தாந்தத்தில் உள்ள அரசியலா அல்லது சும்மா ஓட்டுக்காக ஏதாவது பேசுகிற அரசியலா இல்லை ஏதாவது காது வாக்க அந்த மாதிரி ஏதாவது கச்சை கொண்டா ஒரு அடவு வச்சு போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அடவு வச்சு போட்டு அந்த மாதிரி ஏதோ காசுக்காகவும் சீட்டுக்காகவும் பேசுகிற அரசியலா? அப்படிலாம் இல்லாமல் மக்களுடைய நலன், மக்களுடைய உரிமை, மக்களுடைய பாதுகாப்பு, அதே மாதிரி இயற்கை வளங்கள், அதேமாதிரி கல்வி முறை, இந்த மாதிரி தொழில் முறைகள், விவசாய முறைகள், இப்படி எல்லா சமூக மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, எல்லா சமூக மக்களுமே நல்லா இருக்கணும். ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழர் கட்சியாக அறிவித்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அரசியல் செய்து வருகிறார்கள். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனாலும் நம்ம இன்றைக்கி உள்ள அரசியலுக்கெல்லாம் என்ன வேலை செய்யுதுங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அரசியலாவது இருங்க, நாங்கள் அதை சொல்லலை. நம்ம அரசியல் நம்ம 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 இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறோம்னா என்ன அரசியல், அந்த அரசியல் என்ன வேலை செய்யுது, கட்சி தலைவன் என்ன சொல்கிறாரு, இவர் பேசுகிறது நம்ம தமிழர்களுக்கான ஒரு அரசியல் பேசுகிறாரா இல்லை தமிழர்கள் இனத்திற்கு எதிரான அரசியல் பேசுகிறாரா அல்லது இந்த அரசியலை கொண்டு எங்கேயாவது அடவு வச்சு போட்டு ஏதாச்சும் காசு கப்பு வாங்கிட்டாரா அல்லது ஏதாவது பண்ணிட்டாரா, இது நம்ம அப்படின்னு இதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரசியலில் இருக்கணும். சும்மா கோஷம் போடுறதுக்கும் அதாவது விசில் அடிக்கிறதுக்கும் தலைவான்னு கத்துறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப ஒரு நான் இப்போ இதெல்லாம் ரொம்ப அதாவது எப்படின்னா உன்னோட அது முடியாது, அது உன்னால் ஏற்படுகிறது உன் கட்சியால் ஏற்படுகிற மிகப்பெரிய தமிழர்களுக்கான ஒரு சேதம் அப்படிங்கிறத தயவுசெய்து எல்லா அரசியல் எல்லாருமே இதை இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுமே புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியங்கிற ஒரு அரசியல் பாதைக்கு நம்ம வருவோம். நம்ம ஜாதி மதம் இனம் இதெல்லாம் தூக்கி போட்டுருணும். நம்ம சாதி தமிழ் சாதிங்கிற ஒரு வார்த்தைக்குனாலும் உச்சரிச்சுக்கிட்டு தமிழ் சாதி தான் நம்ம அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ அவங்க கேரள சாதி, அவங்க கன்னட சாதி, அவங்க ஆந்திரா சாதி, அப்படி நம்ம தமிழ் சாதியாக வாழணும். அப்போ தமிழர்களே வரக்கூடாது, தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, தமிழ் தேசியமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தா அப்போ அந்த அரசியலுக்கெல்லாம் வேறு